ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் மணிகண்டன். ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டது, அதுக்கப்புறம் பெருசாக எந்த வீடியோவும் போடல. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு வேவ்ஸ் பற்றின ஒரு வீடியோ நினைக்கிறேன். ஸோ சவுண்ட் வேவ்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியம் பற்றி ஒரு புக்கில் படிச்சிருந்து அதை ரெஃபர் பண்ணி போட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் போடல. ஸோ ஃபார் தட் மேபி ரொம்ப வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அகைன் இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமேல் டெய்லி வீடியோ கண்டினியூஸாக வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் சேனல் எதுக்குன்னா, நம்மளை ஆக்சுவலாக பயங்கர ஷார்ட் டெம்பர் ஆகிட்டேன் இன் தீஸ் ரீசன்ட் டேஸில் பார்த்தா. அது எப்படின்னா, இந்த கஜினி படம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்க கேரக்டரை விட இன்னும் இவ்வளோ மோசமான ஒரு ஷார்ட் டெம்பர் ஆகிட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஷார்ட் டெம்பர் கேரக்டர் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, லெட்ஸ் மேக் அ டைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உட்காந்து ஒரு டைரி எழுத ஆரம்பித்தேன். ஓகே, கையில் ரிசல்ட் போட்டுட்டு எடுத்து போட்டு ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது வேண்டாம், எடுத்து போட்டுட்டு ஒரு வேர்ட் பேடில் எடுத்து ஒரு நாள் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டைப் பண்ணிட்டு பார்த்தா, ஸோ மோரல்லஸ் அப்படியே ஒரு செட் ஆஃப் பேஜஸ் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த லெவல். ஃபஸ்ட்டு நார்மலாக சேர் போட்டு உட்காந்து, அதுக்கப்புறம் டேபிள் ஒன்று செஞ்சு, அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆஃபீஸ் ரெடி பண்ண மாதிரி. ஸோ இனிஷியலாக ஒரு பேப்பர் ஒர்க் அவுட்லேருந்து அதுக்கப்புறம் வேர்ட் பேடுக்கு போயிடுச்சு. ஓகே, இதோட அட்வான்ஸ் லெவலாக என்ன இருக்கலாம், ஐ மீன் என்னோட பர்சனல் லைஃப்பில் என்னென்ன போயிட்டுருக்கு, என்ன நடந்துகிட்ருக்கு, அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுறதுக்காக இந்த பர்டிகுலர் சேனல் யூட்டிலைஸ் பண்ணுறது. ஸோ வெல்கம் டு தி வேர்ல்டு, திஸ் இஸ் ஸ்டிமுலேஷன் வேர்ல்டு. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படிலாம் ஒரு விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு என்டையர் விஷயத்தை தான் இந்த பர்டிகுலர் சேனல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்புறம் பழைய போலேயே இதில் இருக்க சயின்ஸ் வீடியோஸ், அப்புறமேட்டுக்கு புதுசு அப்ளிகேட்டட் போயிட்டேன். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் எடுத்தது அப்ளிகேஷன் ஓரியன்டாக எப்படி ஒரு விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணுறது. நான் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே எந்த மாதிரி இடத்துல யூட்டிலைஸ் ஆகுது, ரியல் டைம் அப்ளிகேஷன் என்ன, அந்த ரியல் டைம் அப்ளிகேஷன் இந்த ஒரே ஒரு வேர்டுக்காக ஆரம்பித்தது தான் இந்த பர்டிகுலர் சேனல். பட் இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் சேனல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி கண்டென்ட் இருக்கும். ஸோ இது என்னோடய பர்சனல் சேனல் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அங்கிட்டு கடைசி வீடியோ விட்டதுலேருந்து இப்போ ப்ரெசன்ட் டேஸில் நான் என்ன ஆயிருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு த சிமுலேஷன் வேர்ல்டு. ஓகே, அந்த லாஸ்ட் வீடியோக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு செட் ஆஃப் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? ஸோ ப்ரெசென்ட்டாக ஃபஸ்ட் இயரில் ஒரு ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்னு ஒரு நல்லா ஓட்டிட்டு நல்லா பண்ணியாச்சு. ஓகே, இப்போ தேர்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு இப்போ ஃபோர்த் செமஸ்டரில் ஓரளவுக்கு டீசெண்டாக ஓடிட்டுருக்கு. இன் மீன் டைம் எனக்கு இவன் தான் ஹாவ் ஒரு லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்டு ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஃபுல்லாக பேக்கடான ஒரு ஷெடியூல் தான் இருக்கும். காலேஜ் சைடும் சரி, ஒரு செட் ஆஃப் ஷெடியூல். ஸோ மார்னிங் ஒரு 9:15 டு ஈவினிங் ஒரு 4:30 வரைக்கும் ஒரு டைட் பேக் ஷெடியூல். அங்கிட்டேருந்து விஷயமும் பண்ண முடியாது. ஈவினிங் இங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஆக்சுவலி நம்ம ஹாஸ்டலில். ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பண்ண போகிறோம். தென் இந்த ப்ரெசன்டேஜ் அங்கேருந்து இங்கே வந்தேன் இல்லையா, இந்த ஒன் இயர் 1.5 இயர்ஸ் ஃபுல்லாக வீடியோஸ் பெருசாக சூஸ் பண்ணலை. அது இல்லாமல் சம்டைம்ஸ் அந்த மேக்ஸ் கண்டென்ட் மட்டும் இருக்கும், அது ஞாபகம் இருக்குது. மேக்ஸ் கண்டென்ட் மட்டும் நான் அப்ளை பண்ணி அது மட்டும் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இனிஷியலாக நான் எப்படி சொல்ல, ஒரு JW ஒர்க் அவுட் பண்ணி அதில் பெருசாக லக்கிலான்னு சொல்லக்கூடாது. ஸோ என்னுடைய ஒர்க் வந்து அதில் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி ஃபீல். ஸோ மற்றபடி அதை JEE முடித்து அதில் ஒர்க் ஆகாமல் அகைன் நான் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங், தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலயமா இங்கே வந்து ஜாயின் ஆகிட்டு ஸோ இந்த டேஸ் ஃபுல்லாக இப்படி ஓடிடுச்சு. ஸோ இந்த டேஸில் வந்து நான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட் செமஸ்டரில் பொறுத்தோன்னா ஸோ நடுவுலேயே ஒரு வருஷம் JEEக்கு நான் ஸ்பேஸ் விட்டுட்டு அது பார்த்தாத்துக்குன்னு இந்த ஃபஸ்ட் இயர் படித்ததுனால அங்கே JEE மைண்டட் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அப்ளிகண்ட் ஓரியன்டாச்சு. ஸோ அதோட ஃபஸ்ட் செமஸ்டர் படித்தா அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நிறைய வீடியோஸ் அப்போ க்ரியேட் பண்ணினேன். அந்த கண்டென்ட்டில் தான் அந்த மேக்ஸ் புக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுது. ஆக்சுவலாக அந்த கொஷின்ஸ் எல்லாமே செங்கேஜில் யூட்டிலைஸ் பண்ண கொஷின்ஸ். ஸோ நான் கிளாஸில் ஒர்க் அவுட் பண்ண கொஷின்ஸாக இருக்கட்டும், அது எப்படி அப்ளிகண்ட்டாக சொல்லன்றது எல்லாமே நான் அங்கே படித்ததெல்லாம் JEEல படித்தது தான். ஸோ அங்கே JEE படித்து முடிச்சுட்டு ஐ மீன் நார்மலாக தான் முடிஞ்சிச்சு. தென் ஃபஸ்ட் செமஸ்டர் அங்கே முடிச்சதுக்கப்புறம் இங்கே செகண்ட் செமஸ்டர் வந்துச்சா. ஸோ அந்த பர்டிகுலர் செகண்ட் செமஸ்டர் வந்து ஸோ ஒரு பர்டிகுலர் கோர் சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகிறோம். சைக்கோ அனாலிசிஸ்ன்ற ஒரு கோர் சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகிறோம். அந்த மூமெண்ட்டில் தான் ஒரு என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு மூமெண்ட்டே அங்கே தான். ஏன்னா வென்னை ஆக்சுவலி பயாலஜி பேக்ரவுண்டு அங்கேருந்து வந்துட்டு ஃபஸ்ட் செமஸ்டரில் பைத்தான்ற ஒரு ப்ரோக்ராமிங் பேப்பரை பார்க்குறேன். ஓகே, ஆக்சுவலி ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, எப்படி சொல்ல, 0s and 1s ஒரு இடத்துலேருந்து சிக்னல்ஸ் இங்கே ட்ரான்ஸ்மிட் ஆகுது. அது வந்து நார்மலாக நம்ம இப்படி பேசுகிறோன்னா அது வந்து வேவ்ஸாக போகுதுன்றதெல்லாம் ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் லேர்ன் அவுட் பண்ணவே எல்லாத்தையும் ஆரம்பித்தேன். இப்போ ப்ரெசென்ட் டைமில் கூட டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து ஸ்டில் இம்ப்ரெஸ் மீ. ஓகே, ஐயோ அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்டு.
அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு மாசான வேர்டு. அப்புறமேட்டுக்கு இந்த விஷயம் படிக்கிறோன்னா ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், எந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் எனக்கு. ஸோ அப்படி தான் ஒன்று ஒன்றா தெரியும். அதே மாதிரி சர்க்யூட் அனாலிசிஸும் படித்தேன். ஸோ அது படித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பொசுக்குன்னு பார்த்தா எலக்ட்ரானிக் சைடில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆச்சு. நான் 12th படிக்கிறப்ப பயாலஜி டேர்ம்ஸ் படிக்கிறப்ப பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஜேடபிள்யூ படிக்கிறப்ப அப்ளிகேஷன் ஓரியன்டாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது. தென் இங்கே ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் இப்படி பார்க்குறப்ப ஒரு ஓகே சிமிலர் டு தட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சமாக ஆச்சு. ஓகே தேர்ட் செமஸ்டர் வந்தோம். ஸோ அங்கிட்டு பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் சர்க்யூட்ஸ் இருக்குது. தென் இன்னும் ஒரு பேப்பர் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பராக ஃபுல்லாகவே டிஎஸ்டி இருந்தது, டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் அண்ட் டிசைன்ஸ். அப்புறம் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஆக்சுவலாக மெயின் திங்கர்ஸ் நான் அந்த சேனலில் செக் அவுட் பண்ணிங்கன்னா சிக்னல்ஸை பற்றி தான் மெயினாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது ஸ்டில் எனக்கு அது ஒன்றான ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா அதுதான். இந்த இடத்துல நம்ம பேசுகிற ஒரு விஷயம் அது சிக்னலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கோம். அதை சாம்பிளிங் பண்ணுறோம், டிஸ்க்ரீட் ஆகுது, டிஸ்க்ரீட்லேருந்து 0s and 1s ஆகுது. அது ஒரு செட் ஆஃப் சிஸ்டம்லேருந்து இன்னொரு செட் ஆஃப் சிஸ்டமுக்கு போகிறோம். அப்புறம் திரும்ப அதை டீக்ரேட் பண்ணி பழையபடி கொண்டு வரன்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு ஸ்டில் ஆச்சு. அதே மாதிரி ஒரு ஆட்டம் இருக்குன்னா அதுக்கு வேவ் நேச்சரும் இருக்குது, பார்ட்டிகல் நேச்சரும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டது அதுவும் இன்னும் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதாக சயின்ஸில் போய் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஒன்று ஒன்றா தெரிஞ்சு ஸோ அப்படி தான் அந்த விஷயத்தெல்லாம் பேசணுன்னா அது அந்த சேனல். ஸோ நான் எப்படி என்னோடய மெமரி, என்னோடய ஹிஸ்டரி, அப்புறமேட்டுக்கு இன்னும் நடக்க போகிற விஷயம் என்ன, இந்த மாதிரி மாற்றி விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரெசன்ட் சேனல். ஓகேங்களா? மோரர்லெஸ் ஒரு ஃபன்னி கண்டென்ட்டை மாதிரி தெரியும். இன்னமும் என்னுடைய லைஃப்பில் இருக்க விஷயத்த மட்டும் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஷார்ட்டான ஒரு டைரி மாதிரி கூட ஃபீல் ஆகும். பட் ஆனால் இதில் மோஸ்ட்லி நான் அந்த ஃபன் கண்டென்ட்டை தாண்டி இதில் எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல இந்த லைஃப்பில் இது நடந்துச்சு, இது இந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அது ஷேர் பண்ணணும்னு தோணும் இல்லையா? அந்த டைமில் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. ஆக்சுவலியுமே 100% இன்ட்ரோவர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும் இல்லையா? அதை வேணால் நான் இதில் பெருசாக கவரப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே என்னோட பர்சனல் டைரிஸாக அதில் இருக்கும். தென் அந்த சேனலை பார்த்தா எப்பயுமே ஃபுல்லி அப்ளிகேண்ட் ஓரியன்டாக இருக்கிற ஒரு பெரிய யூடியூப் சேனல்ன்ற மாதிரி தான் அது ஃபுல்லாகவே. இப்போ ப்ரெசண்ட்டாக அதில் என்ன போஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் நீ ஏன்டா மணி அது பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னா, ஸோ ஜஸ்ட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் தட் டாபிக். எப்பயும் போல் கம்ப்யூட்டரை பற்றி பெருசாக போகாத ஒரு ஆள், பயாலஜி எடுத்த ஆள், ஆனால் கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட்னால அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இதுவும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் ஒரு வீடியோ கரெக்டாக கன்ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன். See you in the next video. இந்த சேனல்லையும் அந்த சேனல்லையும் டேக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டையும் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரி போகலாம். See you in the next video. Bye.